பிடிக்கல. இல்ல இல்ல அந்த அளவுக்கு இல்ல. நேற்று இந்த படம் பார்த்தோம், கேங்கர்ஸ் பார்த்தோம். அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அவர் அழுகுறார் போர், அது பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. தூங்கி இருப்பேன் நான் நல்லா, இங்க தூக்கமும் வரல, காலில் வலிக்குது வந்ததுக்கு. ப்ரோ ஒண்ணுமே இல்லை, ஒரு படத்துல எதுவுமே இல்லை, சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். வராதீங்க ப்ரோ. ஓகே தான், ஆவரேஜ் தான். ஆவரேஜ் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ காமெடில அப்படி இருக்கு? காமெடிலாம் ஒர்க் ஆகல ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ, எப்படி ஏன் பிடிக்கல? ஒர்க் ஆகல ப்ரோ, காமெடிலாம் அந்த அளவுக்கு இல்லை. யோகி பாபு எல்லாரும் இருந்தாங்க. இது சும்மா பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவ்வளோதான். எப்படி அவரு எப்படி பண்ணிருந்தாரு? சும்மா கேரக்டர் நடிச்சது அவர் தான் ப்ரோ ஹீரோ மாதிரியே, கிட்டத்தட்ட சிவா கூட இல்லை, அவர் தான் மெயினாக காமிச்சிருப்பாங்க. சிவா காமெடில எதுவும் பண்ணல. ஓகே தான் ப்ரோ, ஓகேவா தான். ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். காமெடில எப்படின்னா ஒர்க் அவுட்டே ஆகல காமெடி. ஏன்னா என்னாச்சு? அதான் காமெடிக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, அவங்க யாரும் அந்த ப்ராப்பராக வரல, ஒர்க் அவுட் ஆகல. சிவா இருக்காரு, விடி கணேஷ், சதீஷ் இருக்காப்ல. நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. சுத்தமா எப்படி இருக்கு? அதான் நிறைய காமெடியன்ஸ் இருக்குங்காட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணல, அவ்வளோதான். கதையா எப்படி இருக்கு படம்? கதையாக தான் ரெஸ்லிங், சுமோங்கிறது ஒரு ரெஸ்லிங் சம்மந்தப்பட்ட கேம் ஆட் இருக்குது அங்கே ஜப்பானில். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல 20 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது எப்படி காட்டியிருக்காங்க? அது ஓகே, சண்டை சீட்லாம் ஓகேவா இருந்துச்சு. ஓவரால் படமா எப்படின்னா இருக்கு? பார்க்கலாமா? அதான் குழந்தைங்க பார்ப்பாங்க, நம்ம பெரிய மெச்சூர்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப்ல அந்த கேம் வரங்காட்டி நல்லா இருந்துச்சு. அந்த ரெஸ்லிங் சம்மந்தமாக போட்டு சண்டை போட்டாங்காட்டி கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. காமெடி எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சின்னதாக இருக்குது, பெருசாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிகமாக இல்லை, நாம் எதிர்பார்க்கறது இருக்காது. இல்லை நல்லா இல்லை. இல்லை காமெடின்ட்டு ரொம்ப போர் அடிக்கிறாங்க. மிச்சி சிவா நல்லா காமெடி பண்ணுவாரு, மற்ற காமெடியன்ஸ் நிறைய பேர். இல்லை இல்லை அவர் கவுண்டர் கொடுக்கறதே போராக தான் இருக்கு. எல்லாமே காமெடியாக பண்ணுறேன்ட்டு சீரியஸாக நடிக்கிற இடத்துல கூட காமெடி பண்ணுறேன்னு நம்மளே போர் அடிக்க வைக்கிறேன். இல்ல ஓகே, இது ஆவரேஜ். எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த படமா எப்படி இருக்கு? இல்ல நல்ல ஸ்டோரி, அத நல்லா கொண்டு போயிருக்கலாம், சொதப்பிட்டாங்க. அந்த கேம் சுமோ கேம் எப்படி காமிச்சாங்க? இல்ல அது நல்லா இருக்கு, அது நல்லாவே காமிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே தான் ப்ரோ, பெருசா எனக்கு ஒர்க் ஆகல. மேபி காமெடில எப்படி ஒர்க் ஆயிருக்கு? எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. காமெடி வந்து சுத்தமா ஒர்க் ஆகல எனக்கு. அது என்னமோ பண்ணணுமே, சிரிக்க வைக்கணுமேன்ற மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ற மாதிரி தான் இருந்தது படத்துல. எப்பவுமே சிவாக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கும், அதை தான் இதுலயுமே பண்ணியிருக்காரு. பட் அது பெருசா கனெக்ட் ஆகல. ஏன்னா இது வந்து காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரியன்டட் காமெடி மூவியும் கிடையாது, ஒரு கதை ஓரியன்டான மூவி. பட் அதனால அது எமோஷன்ஸ் வரும்போது நம்மளுக்கு அது பெருசாக காமெடி மாதிரி ஃபீல் ஆகிறதுனால அது பெருசாக கனெக்ட் ஆகலை. இந்த படத்துக்குரிய அந்த அம்சம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்ததுன்றது இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜப்பானில் கூப்பிட்டு போய் அங்கே இந்த சுமோ இது காட்டினது எல்லாமே அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் மற்றபடி இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. ஆக்சுவலாக அவர் சும்மா இதுன்றது எல்லாமே தெரியறதுனால இன்ட்ரோலாம் பெருசாக ட்விஸ்ட்டாக இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் அந்த சுமோ போர்ஷன் காட்டினது ஓகே, மேபி நல்லா இருந்தது. அது அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃபில் பெட்டர்னு சொல்லணும்னா அது மட்டும் தான். மற்றபடி புரியல. ஹீரோயின் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க அந்த பிரதர்ஹுட் பாண்டிங் மாதிரி தான் காட்டியிருக்காங்க, அது நல்லா இருந்தது அவங்க 2 பேருக்கு உள்ளது. அவர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அந்த படம் ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணுறாங்க, அது வந்து நல்லா பண்ணியிருந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக டைலாகே இல்லாமல் அவர் ஆக்டிங் வைஸ்லாம் நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட்டிங் இதுவுமே வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருக்கும், அதுவுமே நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். தூங்கி இருப்பேன் நான் நல்லா, இங்கே தூக்கமும் வரல, காலில் வலிக்குது வந்ததுக்கு. ப்ரோ ஒன்றுமே இல்லை, ஒரு படத்தில் எதுவுமே இல்லை, சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். வராதீங்க ப்ரோ. படம் ரொம்ப ஆவரேஜுங்க. இல்ல பிடிக்கல. இல்ல இல்ல அந்த அளவுக்கு இல்ல. நேற்று இந்த படம் பார்த்தோம், கேங்கர்ஸ் பார்த்தோம். அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆமா, ஏன்னா நம்ம மிர்ச்சி சிவா வந்து ஒரு காமெடி இருக்கும், அந்த டைமிங் காமெடி எல்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம வந்து வருவோம். பட் அவரை வச்சு ஃபுல்லா ஒரு சென்டிமெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் அழுகுறார் போர், அது பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. மற்ற காமெடியன்ஸ் அப்புறம் அந்த சும்மா கேரக்டர் யாருமே சரியில்லை. அந்த சும்மா கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அவர் உருவம், அவர் அப்பாவி தனமா அந்த முகம் வச்சுக்கிறது, அது வரைக்கும் கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசா இல்லை ஒன்றும். அதை எமோஷனலாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அது அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ஓகே இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
இருந்துச்சு. சிவா படம்னால நல்லா இதுவா இருக்கும். ஆமா, இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணிருக்கலாம், ஆனா கம்மியா பண்ணிட்டாரு. அதான் ஒரு ரொம்ப கஷ்டம் மனசு. மத்த காமெடியன்ஸ்ல எப்படி பண்ணி நல்லா இருந்துச்சு. போலீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, போலீஸ் காமெடி. ஏன்னா அவங்க ஏதோ ரொம்ப நிறைய பண்ணுவாங்க போலன்னு பார்த்தா அப்படியே சைலண்டா அவங்களும் உட்காந்து கதை கேட்டு லாஸ்ட்ல முடிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் எப்படி இருந்தது? அந்த சும்மா கேரக்டர்ல பண்ணிருந்தால அவர்லாம் நல்லா இருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு, பாக்குற மாதிரி இருக்கு. நான் செம்மையா இருந்துச்சு. நான் படம் பார்க்கலாண்ணா, எல்லாருமே பார்க்கலாண்ணா. செம்ம படம்ண்ணா. எப்படி காமெடிலாம் உனக்கு பிடிச்சிருந்ததா? காமெடிலாம் செம்மையா இருந்துச்சுண்ணா. அந்த கேரக்டர் சும்மா கேரக்டர்ல வந்து நடிச்சிருந்தாரு, அவர் எப்படி பண்ணியிருந்தாரு? அவர்லாம் செம்மையா பண்ணியிருந்தாரு. ஃபைட்லாம் லாஸ்ட் ஃபைட் சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. சின்ன பசங்க வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்ததா எப்படி? செம்மையா எல்லாருமே பார்க்கலாண்ணா. சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரை எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கும் படம். அதெல்லாம் வந்து காமெடி வித் ஆக்ஷன் மூவி தான் இது. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். மெச்சி சிவா அந்த சும்மாலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மெச்சி சிவா சும்மாவெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து படம் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஜப்பான் இந்தியாவும் வந்து ரொம்ப டச் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. நல்லா பண்ணி எடுத்திருக்காங்க. கதை நல்லா இருக்குது, வித்தியாசமான கதையாக இருக்குது. சும்மா கேம் இல்லை, அது வந்து ஒரு ரெஸ்லிங்கு. ஸோ அது வந்து ஒரு போட்டி அது. ஸோ ஃபைனலாக வந்து அதை எப்படி வந்து எடுத்துருக்காங்க, எண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜப்பான் தான். ரொம்ப நல்லா இருக்குது படம். காமெடிலாம் நல்லா இருக்குது. காமெடி நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு வித்தியாசமான காமெடி இது. மற்ற படத்தில் மாதிரிலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க 5 பேர் கிட்ட. ஆமாம், எல்லாரும் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாரும் தனித்தனி காமெடி தான். பட்டு மொத்தமாக கதகதான்லாம் இல்லை, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க சீன் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. முன்னாடி எடுத்த படம், ஆமாம், முன்னாடி எடுத்த படம் இப்போ எப்படி இருக்கு பார்க்க? இப்போ எடுத்த படம் மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ எடுத்த படம் மாதிரி தான் இருக்குது. இப்போ ரொம்ப பழைய படம் மாதிரிலாம் இல்லை, நல்லா பார்க்கலாம்.